வணக்கம் நம்பர்லே. இப்போ அமித்ஷா கோயம்புத்தூர் வந்துட்டு போனார் இல்லையா, அதுலேருந்து பல மாற்றங்கள் வருது. அவர் என்ன சொல்லிட்டு போனார், இவங்க சொல்கிற இந்தி திணிப்பு இதெல்லாம் சும்மா அவங்க ஏன்னா ஃபெயிலியரு. நம்மளை சொல்கிற மாதிரி ஃபெயிலியரானு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் புரோராட்டா வெறும் 39 தொகுதிக்கு கூட தான் ஏறும்னு சொல்லிட்டாரு நம்மளை இன்றைக்கி. ஆனால் இவங்களுக்கு ஒரு வழி இல்லை, பிறந்தநாள் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுங்க, நீ பண்ணு, நல்லாவே பண்ணு, இது 65 இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இதை எப்படின்றது இந்த அப்டேட்டே கிடையாது இந்த கூட்டத்துக்கு. அதான் பரவாயில்ல. ஒருத்தன் என்னங்கிற இந்த கிருஷ்ணகிரியில் எங்கேயோ ஒரு சாதாரண திமுகக்கார எஸ்பியும் கலெக்டரும் பவர் உள்ளவங்களை என் பேச்சை கேட்கலைன்னா மாற்றிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதிகாரிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இந்த அரசியல்வாதிகளோட சேரக்கூடாது. ஆமாம், அவனை எங்கே வைக்கணுமோ குறிப்பாக இந்த ரவுடிகள் அங்கே ரவுடி ஷீட்டரை வச்சுருந்தா இது மாதிரி வந்திருக்காது. இது காலகாலத்துக்கு இப்போ இல்லை சொல்கிறேன். அதிகாரி மாதிரி நடந்துட்டு இருக்கணும். எல்லாம் ஒன்றுக்குள்ள ஆனால் அப்படித்தான். இது ரவுடி கட்சி அப்படித்தான் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன விஷயம், இபிஎஸ் முஸ்லீம் ஓட்டெலாம் வராதுன்னு போனார், நடக்கலை. இப்போ தாவாக்கா சொல்லிட்டான், பெரிய தாவாக்கா என்னமோ பழைய பர்சன்டேஜ் இருக்கா மாதிரி பிரசாந்த் கிஷோர் ரீல் ஓட்டி இப்போ என்னன்ட்டார், ஏடிஎம்கே நீங்கள் வந்தால் வாங்கினா என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி, அது போய் தாவாக்கிட்ட வருமா? தவாக்க ஆமாம், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி 1.5% 3% கட்சி பூரா என்னமோ நாங்கள் எல்லாம் முடியாது, நாங்கள் எல்லாம் முடியாதுன்னு கம்பு சுற்றுறாங்க, திருமாவளவன் உட்பட. இவர் கூட்டணியெல்லாம் கலையாது, மண்ணு குழு எல்லாம் இருக்குன்றாரு இந்த ஸ்டாலின். இதெல்லாம் மாறத்தான் போகுது, என்ன அதை மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி அது ஏதாவது ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் தான் சூப்பராச்சு, அங்கெல்லாம் 39 பேர் ஜம்முன்னு இது பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு ஸ்டாலின். இந்த பக்கம் எல்லாம் விலைவாசி ஏறிட்டு இருக்குது. இன்னும் என்ன ஆகுன்னு ஒன்றும் அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த லட்சத்துக்கு இப்போ இபிஎஸ் வேறு வழி இல்லை, எல்லா பக்கம் லாக்கு அப்படின்னா அவர் இங்கே வர 1 to 1 இருந்தால் இப்போவே அடிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது 29 தான் அது கொண்டு போவாங்க, இவர் அடி வாங்கிட்டு வருவார் எடப்பாடிங்கிறாங்க. பட் அவர் இப்போவே பயந்துட்டு, ஏன்னா இப்போ செங்கோட்டை மூலிமா இப்போ அமித்ஷா அட்டன் பண்ணல செங்கோட்டைன்ட்ட, வேலுமணி மட்டும் தான் பார்த்துருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ இருக்கிற அரசியல் அங்கே தான் ரெட்டையில் போயிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. அப்போ இப்போ செங்கோட்டை தலைமையில் அவர் கேதர் பண்ணால் வேறு மாதிரி நடக்கும்ல. அதுக்குள்ளே இபிஎஸ்ஸை விரும்ப மாட்டாங்க, ஒன்றும் ஓட் கன்வென்ஷன் கிடையாது, 10 தோல்வி பழனிசாமி. அப்போ காலத்தை மாற்றுவாங்க, ரெட்டையில் எல்லாம் போகும், வேறு மாதிரி கொண்டு போய் 80 தொகுதி இருக்குது பாஜகவுக்கு, அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. இன்னும் அடிச்சலாம், அதான் நடக்க போகுது. ஸோ எடப்பாடி என்ன முட்டினாலும் அவ்வளோதான், இனி காலி.